الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் குருமார்கள் மஷாயிகீன்கள் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய பொன்னான மொழிகள், அவர்களுடைய அங்கீகாரங்களை பற்றி நினைவு கூறப்படக்கூடிய இந்த நல்ல நிகழ்வில் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் பெருமைக்கும் உரிய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைமை காசி தாமத் பரகாத்தும் ஹஜரத் பிறந்தகை அவர்களே, நாம் அவர்களுக்காக இந்த நேரத்தில் இந்த திருச்சபையில துஆ செய்து கொள்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான உடல் ஆஃபியத்தை கொடுத்து இன்னும் பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து இந்த உம்மத்திற்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நிறைவான வாழ்வை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொண்டு இந்த நிகழ்வில எமக்கெல்லாம் சிறப்பு பேருரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி மாநகரம் முகமது புரா பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது ஷரீஃப் யூசுஃபி ஹஜரத் பிறந்தகை அவர்களே, இஸ்லாமுல் உம்மா பேரவையினுடைய தலைவர் ஹஜரத் பிறந்தகை அவர்களே, இங்கே தலைமை இமாமாக இருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிறப்பான முறையில வடிவமைத்து இந்த பகுதி மக்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய தீன் சம்பந்தமான தேவைகளை களம் இறங்கி செயல்பட்டு பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் ஹஜரத் பிறந்தகை அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைவர் முத்தவல்லி உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தங்கள் எல்லோரிடத்திலும் துஆவை வேண்டிக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸில் பேசப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கபூல் செய்து கொண்டு நல் அமலுக்கு உரியதாக ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. அருமையான பெருமக்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில
இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்கள். அறியாமை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டம், மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நிரம்பி இருந்த ஒரு காலகட்டம், மனிதர்களை திங்கக்கூடிய அளவிற்கு அநியாயங்களும் அட்டூழியங்களும் வியாபித்து போயிருந்த ஒரு காலகட்டம், மனித தன்மையே இல்லாமல் தங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் மக்களை எல்லாம் குளிதோடி புதைத்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம், மௌட்டிகத்தினுடைய உச்சகட்டமான நிலையில் சமுதாயம் இருந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். அவர்களுடைய சிறு பிராயம் முதல் வாலிபத்தினுடைய நிலை, நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டிய நற்பண்புகளும் நல்ல நெறிகளும் தான் நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சில மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியத்தில கட்டி போட்டது. எதிரிகள் இருந்தார்கள், ஆனாலும் சன்னமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமானார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள், அதை அன்றைக்கிருந்த மக்கள் சிந்திக்க துவங்கினார்கள், உடனடியாக கபூல் செய்து கொண்டார்கள். எதெல்லாம் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு மனிதத்துவத்திற்கு உண்டான நிலைப்பாட்டை கையில் எடுத்தார். சொந்த உறவுகளுக்கு மத்தியில பகைமைகள் அது அகற்றப்பட்டு உறவுகள் மேம்படக்கூடிய நிலைப்பாடுகள் ஏற்பட்டது. ஒருவர் பிறருடைய பொருளாதாரங்களை சூறையாடக்கூடிய நிலைப்பாடுகள் புறந்தள்ளப்பட்டு ஒருவர் பிறருக்கு மத்தியில அவருடைய மானம் மரியாதைகள் பாதுகாக்கப்பட்டுச்சு, பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு. இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழியை சஹாபா பெருமக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு நிலை என்ன ஆனிச்சுன்னு சொன்னா, 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் இருந்துவிட்டு அதற்கு பிறகு மதீனா நகரில் முன்னோக்கி 10 ஆண்டு காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கிற அந்த காலகட்டங்களில சஹாபாக்களுடைய நிலைகள் ரசூலுல்லாஹ்வின் மீது எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருந்தார்கள், அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நேரமும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எப்பொழுதெல்லாம் தான் வீட்டிலே இருக்கிற போது அந்த சிந்தனை வருமோ உடனே வந்துடுவார், மஸ்ஜித் நபவிக்கு வந்துடுவார், ரசூலுல்லாஹ்வை பார்ப்பார். ரசூலுல்லாஹ்வை பார்ப்பது என்பதே அவருக்கு இன்பம் காணக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருந்துச்சு. அந்த நேரத்துல அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், இங்கே தங்களுடைய திருமுகத்தை நாங்கள் பார்த்து பரவசம் அடைகிறோம், தங்களுடைய திருமுகத்தை பார்த்து எங்களுடைய உள்ளங்கள் பூரிப்பு அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது, மௌத்துக்கு பிறகுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள், இதர நபிமார்கள் அவர்களை விடவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே தாங்கள் இருப்பீர்கள். அப்படி இருக்கிற போது நாங்களும் சொர்க்கத்துக்கு வந்தால், ஆனால் தங்கள் பக்கமே நாங்கள் நெருங்க முடியாதே என்ற ஒரு கவலை எனக்கு இருக்கிறது என்று சொன்ன போது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல்,
யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு வழிபட்டார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டார்களோ, அவர்கள் எல்லோரும் நாளைக்கு மறுமையில நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தியீன்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உரிய ஆயத்து என்ன செய்கிறது, இறங்குகிறது. அந்த சஹாபிக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவில்லை. நாம் இங்கே எப்படி ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறோமோ அப்படியே நாளைக்கு வறுமையில நாம் பார்ப்போம் என்ற ஒரு ஆவல் அவருக்கு ஏற்பட்டுச்சு. இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, நபியை பிரியப்பட வேண்டும். இன்னொன்று, நபியுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ நேசிக்கக்கூடியவர்களோடு அவர்களோடு இருப்பான். பிரியம், அந்த பிரியத்திற்கு உரியவர்களோடு தான் மறுமையில் அவன் பயணிக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நபியுடைய பிரியத்தை நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்திபு அவுலாதக்கும் பிஹுப்பி நபியுக்கும் வ பிஹுப்பி அஹ்லி வ திலாவத்தில் குர்ஆன் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிற போது நபியினுடைய பிரியத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள். நபியுடைய பிரியம் வந்துருச்சு. இன்னைக்கு உலக ரீதியில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு நடிகனை பிரியப்படுகிறான், உடனே அவன் ஸ்டைலுக்கு அப்படியே மாறுறான், அவன் பேசுற மாதிரி பேசுறான், அவன் உடுத்துற மாதிரி உடுத்தாடை உடுத்துகிறான், அவன் ஹேர் ஸ்டைல் எப்படி வைக்கிறானோ அப்படி வைக்கிறான். அவனுக்கு மற்றவர்கள் எல்லாம் பார்த்து நம்மை சிரிப்பார்களே என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவன் நேசிக்கக்கூடியவன். ஒரு நடிகரை நேசிக்கிறான், ஒரு பிரபலத்தை நேசிக்கிறான், அவனுடைய ஆளாக அப்படியே அவன் மாறி விடுகிறான். இது மனிதனுடைய இயல்பு. எனவேதான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய நபி அவர்களுடைய பிரியத்தை ஊட்டி அவர்களை வளருங்கள். ரசூலுடைய பிரியம் வந்துருச்சுன்னா இனி ரசூல் மாதிரி இருக்கணும். ரசூல் என்ன சொன்னார்கள் அப்படித்தான் மாறிவிட வேண்டும். ரசூல் எப்படி உடை உடுத்த சொன்னார்கள் அப்படித்தான் உடுத்த வேண்டும். ரசூல் எப்படி உண்ண சொன்னார்கள் அப்படி நான் உண்ண வேண்டும். ரசூல் எப்படி உறங்க சொன்னார்கள் அப்படி நான் உறங்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறும். குர்ஆனும் ஹதீஸும் தான் ஒரு மனிதனை பண்படுத்தி வளர்த்தெடுக்கக்கூடியது, வார்த்தெடுக்கக்கூடியது என்பதை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஆகவே நபியுடைய பிரியம் என்பது அது உள்ளத்துக்குள் குடிகொள்ளணும். அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடு அது ரசூலுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமணம் போன்ற வைபவங்களாக இருக்கட்டும், இதர எத்தனை விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் பெரியார்கள், பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு மணப்பெண் தன்னுடைய மணாளிடத்துல காட்சி தருவதற்கு அது எப்படியெல்லாம் விரும்புவாள் என்று சொன்னால், தன்னுடைய முகம் தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும், தன் கழுத்து தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும், தன்னுடைய கைகள் தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும், தன்னுடைய கால் தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும், தன்னுடைய காது தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும், தன் மேனி அத்தனையும் தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட நிலையிலே தன்னுடைய மணாளனுக்கு முன்பாக வந்து நின்றால் அந்த மணாளன் எவ்வளவு பிரியப்படுவான், எவ்வளவு நேசிப்பான். அது போன்ற ஒரு நிலைதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய சுன்னத்தான நடைமுறை என்பது. மனிதன் உறக்கத்திலிருந்து எழுந்ததிலிருந்து மீண்டும் உறங்கும் வரைக்கும் எத்தனை சூழல்கள் இருக்கிறதோ, உண்ணுவதிலிருந்து, உடுக்குவதிலிருந்து, உறங்குவதிலிருந்து, கொடுப்பதிலிருந்து,
வியாபாரங்கள் செய்வதிலிருந்து, உறவுகளோடு ஒன்று சேர்ந்து இருப்பதிலிருந்து எத்தனை நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறதோ அத்துறையிலும் பார்த்து பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறை என்ன என்பதை அந்த அடியான் அல்லது அந்த அடியாள் பார்த்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், ஒரு மணமகள் தன்னை தங்கத்தால் அலங்கரித்து ஒரு மணாளனுக்கு முன்னாடி போய் நிற்கிற மாதிரி சுன்னத்தை கொண்டு அலங்காரம் பெற்ற நிலையில நாளைக்கு மறுமையில் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அந்த அடியான் காட்சி தருவான். ஹதீஸ் ஷரீஃபில் வருதல்லவா, உது செய்யக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய உறுப்புகளை கழுகுகிற போது அதிகமாக நீட்டி கழுவார்களோ, அதிகம் அப்படின்னு சொன்னா 3 தடவை தான் கழுவணும். 3 தடவைக்கு மேல அதிகமா போயிட்டா அது இஸ்ராஃபுங்க. அது குளமாக இருக்கட்டும், கம்மாயாக இருக்கட்டும், அல்லது கடலா கூட இருக்கட்டும். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கடல்ல 3 தடவைக்கு மேல கழுவுனா என்ன, தண்ணி என்ன குறைஞ்சிரவா போகுது என்று நம்முடைய அறிவுக்கு இங்க என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. 3 தடவைக்கு மேல் தேவை இல்லாமல் ஒதுவாக இருந்தாலும் கூட மார்க்கம் அதை வீண் விரயம் என்று சொல்லுகிறது. அப்ப கழுகிற போது நல்ல நீட்டி என்ன செய்யறது, கழுகிறது. கை முழங்கை உட்பட கழுவுறது தான் கட்டாயம். அதை புஜம் வரைக்கும் என்ன செய்யறது, நீட்டி கழுவுறது. கால்கள் கரண்டை முடி உட்பட கழுவுவது என்பதுதான் கட்டாயம். அதையும் கொஞ்சம் நீட்டி என்ன செய்யறது, கழுகிறது. இப்படி ஒதுவுடைய உறுப்புகளை எந்த அளவிற்கு கழுவப்படுமோ, நாளைக்கு மறுமையில அந்த மனிதனுடைய உடல் அல்லாஹ்வுடைய ஒளிவை கொண்டு பிரகாசிக்கும். இப்ப சுன்னத்தான நடைமுறையை கொண்டு ஒரு அடியான் அல்லது ஒரு அடியாள் இந்த உலகத்திலே வாழ்ந்தால், நாளைக்கு மறுமையில அந்த அடியானுடைய உடல் இருக்கிறதே, அது பிரகாசத்திலும் பிரகாசம். 100 நாளா 100 என்று சொல்வதை போல அப்படியே ஜொலித்துக் கொண்டிருக்கும். அந்த வாக்கியம் சுன்னத்தான நடைமுறைகளை எடுக்கிற போதுதான் அது கிடைக்க பெறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான வாயிலிருந்து வெளிப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் வரவில்லை. நபி தன்னுடைய இஷ்டத்தின்படி சொல்லவில்லை. வமா யன்திகு அனில் ஹவா, அல்லாஹ் சொல்லுவான், மனோ இச்சையை கொண்டு, ஆசையை கொண்டு, தன் விருப்பத்தை கொண்டு நபி அவர்கள் பேச மாட்டார். இல்லா வஹ்யி யூஹா, அருளப்பட்டிருக்கக்கூடிய வஹியை கொண்டுதான் அவர் பேசுவார். வஹியை கொண்டுதான் பேசுகிறார் என்று சொல்லுகிற போது பெருமக்கள் அந்த வஹியை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று வஹிய மத்லூ, இன்னொன்று வஹிய கைர மத்லூ. ஓதப்படக்கூடிய வஹி, அதான் குர்ஆன் ஷரீஃப். இன்னொன்று ஓதப்படாது விளங்கி செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு வஹி, அதுதான் ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது என்று பெருமக்கள் அதற்கு விளக்கம் தருவார்கள். அருமையான பெருமக்களே, நபியுடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது சத்தியம். இன்றைக்கு உலகத்தினுடைய சூழல்கள் நபியினுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக இருப்பதை நாகரீகம் என்று கருதினால் அது மிகப்பெரிய தவறு. ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம், ஆனா உட்கார்ந்து கையை சூப்புறத அநாகரிகம் என்று இன்றைக்கு உலகம் கருதி கொண்டிருக்கிறது. ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம், சாப்பிடக்கூடிய அந்த இலையை வலித்து சாப்பிடுவதை அநாகரிகம் என்று உலகம் கருதி கொண்டிருக்கிறது. நபி அது சுன்னத்தான நடைமுறை என்று காட்டி இருக்கிறார்கள். ஒரு மனிதனின் மீது பிரியம் இருக்கிறதே, சொல்லுவாங்க, ஒரு பொருளின் மீது லவ் ஏற்பட்டு விட்டால், காதல் ஏற்பட்டு விட்டால் அவனை செவிடாக்கிவிடும், குருடாக்கிவிடும். பார்க்கிறோமா இல்லையா? ஒரு இளைஞனும் இளைஞியும், ஒரு வாலிப பெண்ணும் ஒரு வாலிபனும் நேசித்து விடுகிறார்கள். அவங்க போய் என்ன செய்யறாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தஞ்சம் புகுந்துடுறாங்க. அரசாங்கத்தினுடைய அதிகாரம் உள்ளவர்களிடத்துல தஞ்சம் புகுந்துடுறாங்க. அவங்களுடைய இணையுதல் என்பது பெற்றவங்க 2 பேருக்குமே இல்லை, 2 சாராருக்குமே அதுல பிரியம் இல்லை.
அங்க போய் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் அன்றாடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு, உண்மையான நிகழ்வு என்பதை நான் பதிவு செய்கிறேன். அருமையான பெருமக்களே, கண்ணீர் வடிக்கக்கூடிய நிகழ்வுகள். 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்வு சிவகங்கை கோர்ட்டிலே நடக்கிறது. சிவகங்கையினுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறது. களிமா இல்லாத ஒருவனோடு களிமா உள்ள ஒரு பெண், அதுவும் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? அதனுடைய விவரம் தெரிந்தது முதல், நான் சொல்லக்கூடியது உண்மையான செய்தி, விவரம் தெரிந்தது முதல் மக்கன்னா போடுவதை அந்த பிள்ளை விட்டது கிடையாது. பருவவதை அடைந்ததிலிருந்து தன்னுடைய முகம் உள்ளிட்ட, தன்னுடைய 2 கைகள் உள்ளிட்ட, கால்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் உரை போட்டுக் கொண்டுதான் வெளிப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு பேணுதலான நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை காலேஜினுடைய படிப்புக்கு செல்கிறார். 2 ஆண்டு காலங்கள் பிறகு அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் ஏற்படுகிறது. பெற்றோர் சுதாரித்துக் கொண்டு படிப்பை நிப்பாட்டுகிறார்கள். பிறகு வீட்டில இருந்து கரசுல எழுதிக்கிறலாம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஊரை சொன்னால் அது ஒரு புறமாக ஆகிவிடும். எனவே நான் ஊரை சொல்லல. அங்குள்ள நிஸ்வான் மதரசாவில் அந்த பிள்ளை இணைக்கப்படுகிறார். 2-3 ஆண்டு காலங்கள் ஏற்கனவே நன்றாக ஓத தெரிந்த காரணத்தினால் 2 ஆண்டு காலங்கள் ஓதி முபல்லிகா சனதை பெற்றால் அந்த சனது கொடுக்கக்கூடிய நிகழ்விற்கு நான் சென்றிருந்தேன். சனது பெற்ற பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைதான் வழிதவறி சென்றது. என்ன நடந்திருக்கிறது? 2 ஆண்டு காலங்கள் மேற்படிப்பிற்காக சென்ற அந்த நேரத்தில் ஒருவனோடு ஏற்பட்ட தொடர்பு, அது ஆலிமாவாக ஆகிய பிறகும் கூட அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தை என்ன செய்யல, மாத்தல. கடைசியில என்ன ஆச்சு? கோர்ட்ல போய் நிக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்குது. இத்தனைக்கும் திருமணம் நடப்பதற்கு 4 நாட்கள் இருக்கிறது. 4 நாட்கள். இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் தான் இந்த ஞாயிறு, இந்த ஞாயிறுக்கு முந்தின ஞாயிறு நடக்க வேண்டிய திருமணம். 4 நாட்களுக்கு முன்பாக படிதாண்டி விடுகிறது. அங்கே இங்கேயும் தேடி கடைசியில சிவகங்கையில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பெற்றோருக்கு போன் வருது, உங்க பிள்ளைக்கு இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போய் அந்த தாய் கதறுகிறாள். காலை பிடித்து விட்டார். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இவனோடு தான் நான் இருப்பேன். திருமணம் ஆயிருச்சு. சிலை வணக்கம் செய்யக்கூடிய இடத்துல போய் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தாலியை கட்டிட்டாங்க. திருமணம் ஆகிவிட்டது. இந்த நிலையில தாய் கெஞ்சுது. அருமையான பெருமக்களை, என்பதை ஒரு மனிதன் ஒரு பொருளை நேசித்து விட்டால் எந்த சொந்தமும் கண்ணுக்கு தெரியாது, எந்த பந்தமும் கண்ணுக்கு தெரியாது, யாரும் கண்ணுக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைகளை மிகுந்த கண்காணிப்போடு இந்த காலகட்டத்தில் நாம் வளர்த்தெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபியுடைய பிரியத்தை ஊட்டி வளர்ங்க. நபியுடைய பிரியம் வந்துருச்சுன்னா அந்த புள்ள ஒருபோதும் தப்பாக, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும். காரணம், நபி ஒன்றை சொன்னால் அது சத்திய வாக்கு. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு உடம்புல ரொம்ப திலகாத்திரம் இருக்கிறது, நான் தினமும் நோன்பு வைக்கிறேன். சொன்னாங்க, தினம்லாம் நோன்பு வைக்காது, மாசத்துல 3 நாள் நோன்பு வச்சுக்க, பிறகு 13-14 வந்துச்சு.
இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு உடம்புல ரொம்ப திரகாந்திரம் இருக்குது, வலிமை இருக்கிறது, அந்த வலிமையின் காரணமாக நான் டெய்லி நோன்பு வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸியாம் ஸியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நோம்புலையே ரொம்ப சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைக்கக்கூடிய நோம்பு. ஒரு நாளைக்கு நோன்பு வைப்பாங்க, மறுநாள் வயிறார சாப்பிடுவாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, மறுநாள் நோன்பு வைப்பதை விட்டு விடுவார்கள். இப்படி வந்தா நீ வச்சுக்கன்னா அந்த நபி தோழர் வைச்சா. பிறகு வயதாகுகிறது, வயது கடந்த உடனே பிறகு ரொம்ப தள்ளாத ஒரு நிலை ஏற்படுகிறது, தன்னுடைய சக்தி ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த நேரத்துல அந்த நபி தோழர் சொன்னார்கள், என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்பே ஒரு எச்சரிக்கை செய்தார்கள், மாசத்தில 3 நோன்பு வையி, அது உனக்கு போதும்னு சொன்னாங்க. ஆனால் என்னிடத்துல இருந்த சக்தியினுடைய மூர்க்கத்தனத்தினால ஒரு வணக்கம் தானே, ஒரு இபாதத்து தானே, அதை நாம தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ரசூல் சொன்ன சொல்லை அன்றைக்கு நான் விட்டு விட்டேன், அதனுடைய இழப்பை இன்றைக்கு உணர்கிறேன் என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை சொன்னாலும் அது சத்தியமான ஒரு வாக்கு, அதுல நலவுதான் இருக்குமே தவிர ஒருபோதும் கெட்டது இருக்கவே இருக்காது. நபியுடைய சுன்னத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால்தான் அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் காசி தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, ஆரம்பமாக ஓதி ஆயத்ததுதான், குல் நபியே இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், நபியே தாங்கள் சொல்லுங்கள், நீங்க அல்லாஹ்வை பிரியப்பட்டா, அல்லாஹ்வை உண்மையாகவே நீங்க நேசிக்கிறீங்கன்னா, ஃபத்தபிஊனி நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். பின்பற்றுங்கள் என்றால் சொல்லில் செயலில் எல்லாவற்றிலும். அதனால என்ன கிடைக்கும்? யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சா என்ன கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். விரிவாக தஃசீர்களில் நாம் பார்க்கிற போது, அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டால் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்ன அடியானை நான் நேசிச்சிட்டேன், நான் பிரிய வச்சிட்டேன், நீங்களும் பிரிய வைங்க. மலக்குமார்களின் தலைவர், வஹி கொண்டு வருவதின் அதிபதி, அவங்களை கூப்பிட்டு ரப்பு சொல்றான், நான் பிரியப்பட்டுட்டேன், நீங்களும் பிரியப்படுங்க. வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் என்றால், மலக்குமார்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறார்கள். மலக்குமார்களுடைய சபையில் அறிவிக்கிறாங்க, உலகத்தில் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் நானும் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசம் வையுங்கள், நீங்களும் நேசம் வையுங்கள். பிறகு மலக்குமார்களின் மூலமாக அந்த அடியானை பற்றிய நேசத்தை உலக அரங்கிலே ரப்புல் ஆலமீன் வியாபிக்க செய்கிறான். உலகமே அந்த அடியானை நேசிக்கிறது. அல்லாஹ் அந்த பெரும் பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவான். அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைச்சிட்டுனா உலகம் நேசிக்கும். அது பெரிய பாக்கியம் அல்லவா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஜனாசா வருகிறது, ஃபகத் வஜபன்னு சொன்னாங்க. பிறகு இன்னொரு ஜனாசா வருகிறது, ஃபகத் வஜபன்னு சொன்னாங்க. 2 பேருக்கும் தொலை வச்சு அவங்களை கொண்டு போய் அடக்கியாச்சு. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வழமைக்கு மாற்றமாக ஒரு ஜனாசா வந்துச்சு ஃபகத் வஜபன்னு சொன்னீங்க, 2வது ஜனாசா வந்துச்சு ஃபகத் வஜபன்னு சொன்னீங்க, இந்த வார்த்தையை நாங்க வழமைக்கு மாற்றமாக செய்யப்படுத்திருக்கிறோம், அதற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்டபோது நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசா வந்துச்சு ஃபகத் வஜபன்னு சொன்னேன், என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜனாசாவை பற்றி நீங்கள் புகழாரம்
பேசிக்கொண்டீர்கள். ஒரு நல்ல மனிதன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டானே, இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாமே என்ற அந்த அடியானை பற்றி நீங்கள் புகழ்ந்து பேசினீர்கள். அந்த அடியானுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னீங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வான். அடுத்தது இன்னொன்றும் வாஜிபாகிவிட்டது நான் சொன்னேன். அதன் நிறைவாடு என்னவென்று சொன்னால், ஜனாசா வந்துச்சு, ஆனா மக்களாகிய நீங்கள் பேசிக்கொண்டீர்கள். போய் தொலைஞ்சானா நல்லதா போச்சு, இவனால பூமி சுத்தமாயிருச்சு என்று அந்த அடியானை பற்றி நீங்கள் இகழ்ந்து பேசினீர்கள். அப்படி இகழ்ந்து பேசிய போது நான் சொன்னேன், ஃபகத் வஜப, நரகம் அவனுக்கு வாஜிபாகிவிட்டது என்று சொன்னேன். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைச்சா இந்த உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களிலும், மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களிலும் கூட ரப்பல் ஆலமீன் இந்த பாசத்தை உண்டாக்குவான், அந்த நேசத்தை உண்டாக்குவான். அல்லாமா அமானி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லால்பேட்டை மதரசாவினுடைய பாணி அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் சொல்வார்கள், அவர்களுடைய மாடு அழுததான். அவர்கள் வண்டியில தான் பயணிப்பாங்க. அந்த வண்டியில பயணிக்கக்கூடிய அந்த மாடு இருக்கிறத அது கண்ணீர் வடித்ததாம் என்று அவர்களுடைய வரலாற்று குறிப்பிட பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்கள்ட்ட மட்டும் இல்லை, மனிதர்கள் அல்லாத மற்ற வஸ்துக்களிடத்திலும் அந்த உல்ஃபத்தை உண்டாக்குகிறான், அந்த பிரியத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹுடைய அந்த பிரியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய சுன்னத்தை நாம் என்ன செய்யணும்? ஹயாத்தாக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹ்யா சுன்னதி இன்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீதி. யார் என்னுடைய சுன்னத்தை குழப்பமான காலகட்டங்களிலே, என் சுன்னத்தை விடுபடுகிற காலகட்டங்களிலே ஹயாத்தாக்குவார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது. இன்னைக்கு யுத்தம் இல்லைங்க. அன்னைக்கு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையில யுத்தங்கள் நடந்துச்சு, சுப செய்திகள் சொல்லப்பட்டுச்சு. யார் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுகிறாரோ, தன் உயிரை அங்கே தியாகம் செய்கிறாரோ, அவருக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து என்று சொன்னால், அவருடைய வெட்டுப்பட்டு உதிரம் ஒரு சொட்டு கீழே உழுவுறதுக்கு முன்னாடியே அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சார், எல்லா பாவத்தையும் மன்னிச்சார். அவ்வளவு பெரிய பாக்கியம் ஷஹீது. ஷஹீதுங்கிறது சாதாரணமானது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலை, குழப்பமான காலகட்டங்கள் என்று சொன்னால் சுன்னத்தை விடுகிற காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒருவர் சுன்னத்தை ஹயாத்தாக்கினால், ஹயாத்துனா என்ன, உயிர் கொடுத்தால், அப்ப செத்து போச்சுன்னு அர்த்தம், மௌத்தா போச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் உயிர் கொடுக்கிறார், அவருக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அது இந்த காலம். அருமையான பெருமக்களே, தாடி வைக்கிறதுல சஞ்சோஜப்படாதீங்க, தாடி வைங்க. ரசூலுடைய ஒரு சுன்னத்தான தோற்றம், ரசூலுடைய உத்தரவு. சில விஷயங்கள் உத்தரவாகவும் இருக்கும், ரசூலுடைய நடவடிக்கையாகவும் இருக்கும். தாடி விஷயத்துல ரசூலுடைய உத்தரவும் இருக்கிறது. எந்த அளவிற்கு உத்தரவுக்கு தெரியுமா? வஅஃபுல் லஹ்யா. வஅஃபு அப்படின்னு சொன்னா விடுங்கிற பொருளும் இருக்குது, மன்னிச்சிருங்கிற பொருளும் இருக்கிறது. தாடிய மன்னிச்சிருங்க. அது என்ன குத்தம் செஞ்சிச்சு? போட்டு வலிச்சு 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 எடுக்கிறீங்களே, அந்த தாடி உங்களுக்கு என்ன குத்தம் செய்தது? அந்த தாடியை மன்னிச்சிருங்க என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. தாடியை வளருங்கள், மீசையை கத்தறியுங்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நடைமுறை. இஸ்லாமிய இஸ்லாம், இஸ்லாமிய அடையாள சின்னம் தாடிங்கிறது. தாடி வச்சு மீசையை கத்தரிப்பது என்பதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய அடையாளம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தாடி வைக்கவும் செய்யறாங்க, மீசையை சேர்த்து வைப்பாங்க. அது இஸ்லாமியனுக்கு அழகல்ல. மீசையை கத்தரிக்கணும், அதுவும் நல்ல இந்த உதடு
தெரியக்கூடிய அளவுக்கு அவன் எதையாவது அருந்துகிற போது குடிக்கிற போது அவனுக்கு அதனால எந்த இடரும் உண்டாக கூடாது. அந்த அளவுக்கு என்ன செய்யணும், உதடு மேல் உதடு தெரிகிற அளவுக்கு மீசியை கத்தரிக்கணும். அருமையான பெருமக்களே, சுண்ணத்தை கையில் எடுங்கள், தன்னுடைய உடல் நிலையில எடுங்கள், உடையில எடுங்க, உண்ணுவதில் எடுங்க. அமரு சலமா ரலியல்லாஹு சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு சகல்ல சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பேரித்தம்பழங்கள், அதே மாதிரி ரொட்டிகள் இதெல்லாம் இருக்கிறது. அவங்க சாப்பிடுகிற போது அங்கும் இங்குமாக கையை அப்படியே போட்டு எடுத்தாங்க. சின்ன புள்ளதான். இதுவும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் பிஸ்மில்லா, குல் பிஸ்மில்லா, குல் பியமீன், குல் பிமா யலி. மூணே விஷயம் சொன்னாங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, வலது கையில எடுத்து சாப்பிடு, எது முன்னாடி இருக்கிறதோ அதை எடுத்து சாப்பிடு. இது யாருக்கு உபதேசம் செய்யறாங்க? ரொம்ப பெரிய ஆளுக்கு இல்லை, ஒரு சின்ன பிள்ளை மடியில இருந்து தவண்டு கொண்டு வளரக்கூடிய ஒரு பிள்ளை, ஒரு 4 வயது இருக்கும். அந்த பிள்ளைக்கு தர்பியத்தை செய்கிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்ணுகிற போது இப்படித்தானே உண்ணணும். நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்? இந்த பிள்ளைக்கு சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு தான் நினைப்போம். எத்தனை எத்தனை வீடுகளில் பிள்ளைகள் இடது கரத்தை கொண்டு உண்டு கொண்டிருக்கிறார்கள். யாராவது நாம் தடுக்கிறோமா? நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஅகுலு பிஷ்ஷிமால் ஃபஇன்ன ஷைத்தான யஅகுலு பிஷ்ஷிமால். இடது கையை கொண்டு என்ன செய்யாதீங்க, உண்ணாதீங்க. ஏன்னா ஷைத்தான் தான் இடது கையில உண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவர் இடது கையில உண்ணுகிறார், பருகுகிறார் என்றால் அவர் அந்த கட்டத்துல ஷைத்தானாக காட்சி தருகிறார். அவர் அந்த கட்டத்துல ஷைத்தானாக காட்சி தருகிறார். நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்து. ஏதோ ஒரு ஹதீஸ்ங்கிறது ஒரு செய்தின்னு போயிடக்கூடாது, ஒரு செய்தின்னு போயிடக்கூடாது. அல்லாஹ் ஆயத்துல சொல்லுவான், நபியே, நீங்க ஒரு சமுதாயத்துல இருக்கிற போது அல்லாஹ் ஒருபோதும் அந்த சமுதாயத்தை அழிச்சிட மாட்டான். அல்லாஹ் ஆயத்துல சொல்லுவான். அது எதனாலன்னா, அபூஜஹில் வந்து சவால் விட்டார். நீ சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னு சொன்னா இப்பவே வானத்துல இருந்து ஒரு தண்டனை வரல, நாங்க எல்லாம் அழிச்சு போவோம் அப்படின்னு கேட்டான். அப்பதான் அல்லாஹ் ஆயத்துல இருக்குன்னா, நபியே, நீங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அடுத்ததாக சொன்னால், எந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்குமோ, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்குமோ, அந்த சமுதாயம் இஸ்திக்ஃபார் செய்யும் வரைக்கும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தையும் தண்டிக்க மாட்டான். அப்ப இந்த ஆயத்தை கொண்டு வந்து முஃபஸ்ஸிர்கள் என்ன விளக்கம் தர்றாங்கன்னா, இன்னைக்கு நபி இல்லை, இன்னைக்கு நபி நம்முடைய கண் முன்னாடி இல்லை. ஆனால் நபி நமக்கு கற்றுத்தந்த இஸ்திக்ஃபார் இருக்கிறது. இஸ்திக்ஃபார் ஒரு நபி நம்மிடத்தில் இருப்பதற்கு சமம், ஒரு நபி நம்மிடத்தில் இருக்கிறதுக்கு சமம். அருமையான பெருமக்களே, இப்படி நமக்கு உபதேசங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்கு சுன்னத்தான நடைமுறையின் பக்கம் நாம திரும்புறோம். சுன்னத்தை நாம நினைச்சு செய்கிற போது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பும் நமக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ரசூலுடைய நினைப்பு அதிகமானால் அதுவும் அவருக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை தரக்கூடிய ஒன்று. நபியுடைய வாழ்க்கை இன்னைக்கு 100க்கு 100 வந்துருச்சுன்னு வைங்களேன். எந்த சோதனையும் யாரை கொண்டும் எந்த அச்சுறுத்தலும் ஏற்படாது. ஏன்னா நாம் யார் என்பதை முதல்ல விளங்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுசிர்து பிர்ரஹ் மஷீரத்த ஸஹரி. அச்சத்தை கொண்டு 1 மாத காலகட்டம் பயணிக்கக்கூடிய தொலை தூரத்திற்கு அச்சத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா மாற்றார்கள்
என்னை பற்றி ஏதாவது நினைத்தால், தப்பாக நினைத்தால், சிந்தித்தால் அவன் மனசு அப்படியே கதிகளுக்கு போவான். உள்ளத்துல ஒரு நடுக்கம் ஏற்படும். இது உம்மத்து முஹம்மதியாவுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. இது ஒரு மாத காலம் பயணிக்கக்கூடிய, இன்னைக்கு வாகனத்தினுடைய நிலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தினுடைய நிலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதிவிரைவாக செல்லக்கூடியது குதிரை. இன்னைக்கு அதை விடவும் எத்தனையோ பவர்ல வேகத்துல போகக்கூடிய வாகனங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு மாத காலத்தினுடைய தொலைதூரம் என்று எடுத்துக்கொண்டால் அது எவ்வளவு பெரிய தொலைதூரம். அங்குள்ள மக்கள் என்ன செய்வாங்க? தப்பான ஒரு நிலையை தங்களுடைய உள்ளத்திலே நினைத்தால் நடுங்கி போவார்கள். இதற்கு நாம் சொந்தக்காரர்கள். எப்ப சொந்தக்காரர்கள் ஆக முடியும்? ரசூலுடைய வாழ்க்கை 100% நம்மிடத்துல ஹயாத்தா. எதை பத்தி யோசிக்க கூடாது. தாடி வைக்கிறத பத்தி யோசிக்க கூடாது. சுன்னத்தான நடைமுறைகளை நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல, நம்முடைய குடும்பத்துல நடந்து கொள்றதுல இங்கிதமாக பேசுதல், இனிமையாக பேசுதல், அன்பாக பேசுதல், கொடுக்கல் வாங்கல்ல நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளுதல், பொய் உரைக்காமல் இருக்குதல், ஏமாத்தாமல் இருக்குதல், இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் அன்றாடு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியது எல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துல எப்படி நடந்திருக்கிறாங்க, எப்படி நடக்க சொன்னாங்க, அதை பார்த்து பார்த்து நாம் அமல் செய்தால் நிச்சயம் பரிபூர்ண மூமின்களாக நாம் மாற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி. உங்கள்ல ஒருத்தர் பரிபூர்ண மூமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நான் எந்த வழிமுறையை கொண்டு வந்தேனோ அதை அவருடைய அபிலாஷை அவர் பின்பற்றக்கூடியதாக ஆக வேண்டும். அப்படி ஆயிருச்சு என்று சொன்னால் இப்ப என்ன கிடைக்கும்? பூர்ணமான ஈமான் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து மக்ஃபிரத்து கிடைக்கும். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நடைபெற்ற இந்த நிகழ்வை அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து கிடைக்கக்கூடியதாக, பரிபூர்ணமான ஈமானை உடையவர்களாக நாம் வாழ்ந்து அந்த நிலையிலேயே மரணத்தை அடையக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் கபூல் செய்து புரிவானாக. ஸலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கிறது. ரொம்ப மக்களுக்கு மத்தியில அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தவஜ்ஜுஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நினைவாது ஒவ்வொரு கட்டமும் ஏற்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு ஸலவாத்துடைய அந்த போட்டியில 1.5 கோடி ஓதப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷம் 4 கோடி 4.25 கோடி ஓதப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த திட்டத்தை யாரெல்லாம் கொண்டு வந்தார்களோ, இதற்காக உழைத்தார்களோ, இதற்காக பாடுபட்டார்களோ, இதற்காக துஆ செய்தார்களோ, சப்போர்ட்டா இருந்தாங்களோ, அத்துணை மக்களுக்கும் ரப்புல் ஆலமீன் இந்த 4.25 கோடி ஸலவாத்துடைய நன்மையை ஓதுறவர்களுக்கு மட்டும் இல்லை, அதற்காக தூண்டியவர்கள், சப்போர்ட்டா இருந்தவர்கள் அத்தனை பேருக்கு ரப்புல் ஆலமீன் செய்வான், கொடுப்பான். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அதனுடைய முழு பரக்காத்துகளையும் அடைய பெற்று அதனுடைய பரக்கத்தான் நமது பகுதி மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கச் செய்வானாக, வாழ்க்கையில பரக்கச் செய்வானாக, உடல் ஆஃபியத்துல பரக்கச் செய்வானாக, தொழில்துறைகள்ல பரக்கச் செய்வானாக, எல்லா விதமான கண்ணீர்களை விட்டு பாதுகாப்பானாக, பொறாமைக்காரர்களுடைய கொடூர பார்வையின் கருதிகளை விட்டு காப்பாற்றுவானாக. வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ஆபத்துகள், பூமியிலிருந்து விளையக்கூடிய ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் முழு பாதுகாப்பை தந்து என்னாலும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நன்மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாசிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.